வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 4 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சட்டுன்னு 2 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது தூளாக இருந்தாலும் நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பனானா எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாட்டம் ஆகக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேன்கேக் செய்யறதுக்கு நம்ம நெய் விட்டு செய்யும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் நெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த பேன்கேக் மாவை வந்து அப்படியே ஊற்றுனிங்கன்னா சின்ன ரவுண்டாக ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இதை 2 பக்கம் நல்லா வேக வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். இது ரொம்பலாம் ஆகாது, ஒரு 1 மினிட்டில் வெந்துடும். இப்போ பாருங்கள் 2 பக்கம் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்கிறதுக்காக நான் இந்த கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இது அப்படியே பொம்மை மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அப்படியே விளையாடிட்டே எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம மைதா இல்லை சுகர், பேக்கிங் சோடா நம்ம எதையுமே ஆட் பண்ணல. ஸோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதில் நான் வால்நட்டும் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம், முந்திரி, வால்நட் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே விளையாடிட்டே சாப்பிட்ருவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அப்படியே இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ளஸ் சுகர் இல்லாமல் சாப்பிட பிடிக்காதுங்கிறவங்க ஹனி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அது ஆப்ஷனல் தான். இப்படி சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.